எவ்வளவு அழகா இருக்கு. காஷ்மீர்ல இருக்கிற சக்தி பீடம் இதான். அப்படியா? எதுக்காக இப்படி கட்டுறாங்க பாபு? இந்த அம்மாக்களே மகாசக்தி, வேண்டுதலை நிறைவேற்றுற தாயி. நான் இந்த ஊருக்கு வந்து இவங்க ஹோட்டல்ல பேரரா சேர்ந்து பிளேட்டு கழுவி பெஞ்சு தொடச்சிக்கிட்டு இருந்த காலத்துல இவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான், ஒரு முடி கட்டின வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. ஆனந்துக்கு தெரியாதே, நானும் கட்டுறேன். நீ எதுக்கு இப்ப முடி கட்டின? யாருக்காக அந்த வேண்டுதல்டி? அம்மா கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? யார் நினைச்சு அது இப்ப தெரிஞ்சா? சொல்லு சொல்லு ஐசே, இங்க பாரு ஐசே, இங்க பாரு. ஏய் சொல்லு ஐசே. हेलो वसीम, लड़की मिल गई। चलो எங்க? தெரியல, சின்ன கார்ல வந்து கடத்திட்டு போறாங்க. சக்தி ப்ளீஸ் சீக்கிரம். அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹில் டாப் போறோம். நீ அங்கே வந்துரு.
யாசின் எங்க அவ ஆள கூட்டிட்டு வேணா நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து அந்த ஐஸ்வர்யாவை தப்பிக்க வச்சது எந்த சக்தி? சார் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க வந்து தங்குற டூரிஸ்டுங்களோட போட்டோ எடுத்து ரிசப்ஷன்ல மாட்டுறது Tommy, வழக்கம். இதான் cash bag. நீங்க வேற ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. ஒரே ஒரு போட்டோ சார் ப்ளீஸ். ஓகே. ஆந்திரா ஹோட்டல் இருக்க சர்ச் பார்க்கலாமா? அந்த ஹோட்டலுக்குள்ள இப்ப போவீங்க. எதையும் காமிப்பீங்க, என்னமோ கேப்பீங்க. எதை காமிப்பீங்க, என்ன கேப்பீங்க சார்? போட்டு வாங்குறிய பொத்திக்கிட்டு வா. क्या रूम चाहिए? नहीं लड़की चाहिए. इधर नहीं मिलेगा. ये लड़की को देखा? என்ன வெள்ளையா தெரியுது? ஓ ஐஸ்வர்யா, நீங்க தமிழா சார்? ஆமா. இவங்க 2 நாளா என் கூட தான் சார் உன் கூட தான் இருந்தாங்களா? இப்போ எங்க இருக்காங்க? இப்பதான் இப்படி போனாங்க. எங்க போனாங்க? இப்படிதான் சார் போனாங்க. இப்பதான் போனாங்கன்னா எங்க போனாங்க? A to Z டிராவல்ஸ் ஒயிட் டெம்போல போனாங்க. நீங்க இப்பவே போனீங்கன்னா உங்களை பிடிச்சிடலாம். அது பள்ளத்தாக்கு. நீங்க லெஃப்ட்ல இறங்கி ரைட்ல போனீங்கன்னா ஒரு மலை வரும். அந்த ரீச் பண்ணிடுவோம் சார். ஹலோ சார், ஹலோ யாருன்னு சொல்லிட்டு போங்க. சரியான கொசமாண்டைய. வர்மா நம்ம கிளம்பலையா? சங்கூதி தமிழ்நாட்டுக்கு இல்ல தேடுறதுக்கு கிளம்பியா? தெரது ஏன் சங்க எடுத்துட்டு இருக்க? முதல்ல இவனுக்கு சங்கூதுற சங்க. ஐசு இத பாரு, இங்க வரலவே. இவன் ஒருத்த அவனா விரல வைக்க சொல்றான். நீ வைமா. வேறெல்லாம் எதுக்கு, மனசை வச்சு சொல்றேன். ஹரித்வார். ஹரித்வாரா? மாதேவா, ஜாக்கி போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அந்த ஈஜிப்ட்காரங்க கூட ருத்ரசூலத்தை வாங்க ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது. நான் முதல்ல ஹரித்வாருக்கு போய் சுவாமியை பார்க்கணும். ஜுவாலமுகிக்கு கங்கா நதியில அபிஷேகம் பண்ணணும். ஐஸ்வர் எந்த நேரத்துல எங்க போனாலே தெரியல. ஜாக்கி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இப்பவே லேட் ஆயிடுச்சு. நீ இந்தியாவுக்கு உடனே கிளம்பு. ஓகே. சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கா. நம்ம ரிசப்ஷனுக்கே கலை வந்துருச்சு. बहुत अच्छा है ना? हाँ जी. आजा वाले पकड़ जा. सर यहाँ रूम्स अवेलेबल नहीं, दूसरा होटल देख लीजिए ना प्लीज. पोंगो ना. इस लड़की को देखा है क्या? என்ன பாம்பு படம்டா இது? ரக்கைக்கெல்லாம் இருக்கு. தக்கை இல்லாத பொக்கையான பாட்டில் மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு இது மண்டியை பத்தியா முள்ள மன்றி மாதிரி இருக்கு. ஓ நிக்கலோ வெள்ளே ஓடு கெட் அப். எத்தனை பாஷையில சொல்றது? பாரா. அருவ பாபு தான் பேசுறான். நம்மள மறக்க முடியல போல இருக்கு. ஹலோ தேவா, எங்க போறீங்க தேவா? ஹரித்வார். ஹலோ ஹலோ. அருவ பாபு லைன் அறுந்து போச்சு. பவித்ரா, என்னங்க? ஜுவாலமுகிய காணோம். ஒருவேளை ஐஸ்வர்யா பணத்தோட சேர்த்து எடுத்துட்டு போயிருப்பாளோ? ஐஸ்வர்யா, ஜுவாலமுகிக்கு கங்கா அபிஷேகம் பண்ணணும். இப்ப என்ன செய்யறது?
ये लड़की को देखा? பூஜை செய்ய ஒரு பூசாரி முடிச்சு வரேன். பிடிக்க வேண்டிய தேவையே இல்லை. மே ஆகையா ஆஹா. சங்கல்ப சித்திரஸ்து சர்வாபிஷ சித்திரஸ்து ததாஸ்து. ஓ, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்? அத மட்டும் கேட்காதீங்க சாமி. இவங்க எங்க இருந்து வந்தாங்க எங்க போவாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. இதுங்க ஒரு வேடிக்கையான பேட்ச். அதுல இந்த டாமி ஒரு டம்மி. எதையாவது நோடிட்டே இருப்பான். அவர் கேட்டாரா? சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னையா? ஆ, நீ கூட நம்ம சைடு தான் உள்ள ஆமா இருக்கு. தம்பி. நாமம் நாமதேயம் நாராயணன். சரி அதை விடுங்க. பூஜை ஆரம்பிச்சிடுவோம். இதுல முதல் தட்சணையா 1116 ரூபாயை கொடுங்க. இன்னும் கூட இது பிடிக்கும். பூஜை ஆமா, பிடிக்கிறது ரொம்ப நேர மாட்ட நக்கர மாடு கெடுக்குங்கிற கதை தான் உங்களுது. உங்க கதை என்னவா? நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஜில்ல போல இருக்கு. ஆமாண்டா அபிஷேகம். ட்ரெஸ் மாத்தின வந்துருக்கோ. பூஜை ஆரம்பிச்சு. வாங்க வாங்க. வாங்க வாங்க. ஓம் மகா மங்களகாரிண்யே என்ன? ஜெய்ப்பூர், காஷ்மீர், இப்ப இந்த ஹரித்வார், இப்படி ஊரூரா என்ன காவடித்துக்கு வச்சீங்கன்னா இந்த சன்னியாசிகளோட சேர்ந்து நானும் சன்னியாசி ஆகிவன் பயமா இருக்கு சார். நான் தேடி வந்த ஆள் கிடைக்கிற வரைக்கும் உன்னை சன்னியாசிகளோட சேர விட மாட்டேன். உன் பொண்டாட்டி கூடயும் சேர விட மாட்டேன். சுவாமி, இங்க அம்பாளோட சக்திபீடம் இருக்குன்னு சொன்னாங்களே, இருக்குமா? எங்க இருக்கு? அதோ இருக்கு பாரு, மானசாதேவி கோவில். அம்பாள் அஷ்ட துண்டங்களா, அஷ்ட திக்குல விழ அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாம். அஷ்ட துண்டங்கள் இல்ல சுவாமி, அஷ்டாதச துண்டங்கள் 18. புராணம், சாஸ்திரம், வேதம் எல்லாத்தையும் ஒண்ணு முழுகினவனா எங்கிட்டயே துண்டங்களை பத்தி பேசுறியாடா படவா? கோவப்படாதீங்க சுவாமி. அஷ்டாதச சக்தி பீடங்கள் 18, சித்த பீடங்களையும் சேர்த்து பார்த்தா மொத்தம் 108 பீடங்கள் இருக்கு. 18 பீடம் 108 பீடம்னு வாய்க்கு வந்து படிக்கலாம் சொன்னா எப்படா? என்னடா தெரியும் உனக்கு? ஒரு சக்தி பீடத்தோட பேரா தெரியுமா? இல்ல அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? லங்காயாம் சங்கரி தேவி, அதாவது லங்கையில விசாலாட்சி, கஞ்சி, அதான் சென்னைக்கு பக்கத்துல எங்கேயோ. லங்காயாம் சாங்கரி தேவி, காமாட்சி கஞ்சிகாபுரே, பிரஜும்னே ஸ்ருங்கலா தேவி, சாமுண்டே கிரௌஞ்சபட்டனி, அலம்புரே ஜோகலாம்பா, ஸ்ரீசைலே பிரமராம்பிகா, கோல்ஹாபுரே மகாலட்சுமி, மஹூரியே ஏகவீரிகா, உஜ்ஜைன்யாம் மஹங்காளி, பீட்டிகாயாம் புருஹூதிகா, ஓட்யாயாம் கிரிஜா தேவி, மாணிக்யா தக்ஷவாட்டிகி, ஹரிக்ஷேத்ரா காமரூபா, பிரயாகே மாதவேஸ்வரி, ஜ்வாலாயாம் வைஷ்ணவி தேவி, கயா மாங்கல்ய கௌரிகா, வாரணாசியாம் விசாலாட்சி, காஷ்மீரே து சரஸ்வதி. 18 சக்தி பீடங்கள். கணக்கு கரெக்டா இருக்கு கண்ணா. நீங்க பெரியவங்க சுவாமி, உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல. தெரியாததை தெரியும்னு சொல்லாதீங்க, தெரிஞ்சதை மட்டுமே சொல்லுங்க. இவனுக்குள்ள ஒரு பவர் இருக்கு, ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. ज्वालामुखी रक्षकन வசீத், அவங்க வேன் இங்க இருக்கு. டெஃபினட்டா அவங்க இங்க தான் இருக்கணும். இந்த வர்மா எங்க போய் தொலைஞ்சா? ये लड़की को देखा? ओ
தேக்கா தேக்கான்னு எனக்கு இத்தனை நாள் டேக்கா கொடுத்துட்டீங்களே. இந்த பொண்ணை காஷ்மீர்ல பொண்ணா ஏ லடிக்கு மேடே தேக்கா. இது ரூபாய்க்கு ஒரு பணத்துக்காக விட்டு போற. அவரை சொல்ல விடியா, தமிழ் பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்கு தான் இப்ப பூஜை பண்ணிட்டு வரேன். எங்க? அதோ அங்க இருக்கா பாப்பா. பொண்ணை தேடிட்டு யாரோ வந்திருக்கா. அதே பொண்ணு தான் தரஞ்சிச்சு. நீ பூ போலீஸா? போலீஸே. போலீஸா? சக்தி, நாம உடனே இந்த இடத்தை விட்டு போகணும். அவசரப்படுற? Please, என்ன? please, please, come on, fast. Let's go. சுவாமி, தப்பு நடந்து போச்சு சுவாமி. நான் வெறும் கையோட வந்திருக்கேன். ஆமா சுவாமி, எங்க வீட்டுல ரொம்ப பத்திரமா வச்சிருந்த ஜுவாலாமுக்கி காணாம போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு தெரியல. ஒருவேளை அது என் மககிட்ட இருக்கும்னு சந்தேகமா இருக்கு. ஆனா இப்போ அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. கங்கா நதியில அபிஷேகம் பண்ண ஜுவாலாமுக்கி என்கிட்ட இல்ல. என்ன செய்யறது சுவாமி? கவலைப்படாத மகாதேவராயா, புனிதமான நம்ம எண்ணம் நிறைவேறணுங்கிறது அந்த தெய்வ நிர்ணயம். அதனால நடக்க வேண்டிய சமயத்துல அமிர்த யோகத்துல ஜுவாலாமுகிக்கு கங்காபிஷேகம் நடந்துருச்சு. என்ன சுவாமி சொல்றீங்க? அபிஷேகம் நல்லபடியா நடந்துருச்சு. அது மட்டும் இல்ல, ரக்ஷகனும் வந்துட்டான் அந்தராத்மா சொல்லுது. எல்லா ஜெகன்மாதாவோட கடாட்சம். சுவாமி, ஜானகி வருமா அந்த ருத்ர சூலத்தை கொடுக்க மாட்டேன்டா. என் ஆஸ்தி பூரா கொடுக்கறேன்னு சொல்லியும் தரல. போலீஸ் போலீஸ் அப்பா பாருங்க. சார் சார், ஐ எம் இன்ஸ்பெக்டர் ராகவன். உங்க பொண்ணு ஐஸ்வர்யா இங்க வந்திருக்காங்க சார். நிஜமா? ஆமா சார். எங்க? எங்களை பார்த்த உடனே ஓட்டாங்க சார். சுவாமி, ஐஸ்வர்யா இங்கதான் வந்திருக்கலாம். அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே ஜுவாலாமுகிக்கு அபிஷேகம் நடந்திருக்கு. ஜுவாலாமுகி ஐஸ்வர்யா கிட்ட தான் இருக்கணும். ஆனா ஐஸ்வர்யா எங்க இருக்கா? I love you. Aishu, what is this? நான் இன்னைக்கு சக்தி கிட்ட சொல்லிட போறேன். ஐசே பிக்ஸ் பண்ணிட்டியா? தெய்வம், எது எப்படியோ உன் ஆளு லக்கி ஃபெலோயா. ஐ லவ் யூ. அடியே நான் ஜித்தனா, தின பழகிட ஆசை வச்சனா. அடியே உன் மூச்சிலே இருப்பேனே ஓரமா. தகராறே இரு விழிகளிலே, அடிச்சாரே இவன் மொழிகளிலே, ஒரு போரே இரு உயிரிலே, வரலாறே தினம் காதலிலே. அம்மைக்காதே மச்சினா, நீ காதல் தேசம் மன்னனா. அடியே நான் ஜித்தனா, தினம் பழகிட ஆசை வச்சனா.
முட்டுதாவா நான் ஒரு தபா ஏ மருதபா இங்கு வரட்டுமாப்பா அவதாரா விழியம்பு வீசும் வீரா மனம் தம்புரா குழல் கஞ்சிரா இசை வீட்டுறாரா முன்னால் உரிமைதானா பின்னால் தவிழுதானா உன்னில் இன்றும் என்றும் ராகம் தேடும் நெஞ்சில் தீர்த்தத்தில்லானா தகராறே இரு விழிகளிலே இவன் மொழிகளிலே ஒரு போரே இரு உயிரிலே வரலாறே இனம் காதலிலே மயக்காதே மச்சுனா நீ காதல் தேச மன்னனா அடியே நான் ஜித்தனா தினம் பழகிட ஆசை வச்சனா செமஹாட்டா ஒரு முத்தங்கித்தங்கேட்டா நீ இச்சுன்னு தான் நச்சுன்னு உன தின்னட்டாட்டா அன்பே மூங்கிலாடா வந்த காற்றிலீடா இந்த மீசை மேலே ஆசை தோறும் நேரம் தானே எப்போது தகராறே இரு விழிகளிலே இவன் மொழிகளிலே ஒரு போரே இரு உயிரிலே வரலாறே இனம் காதலிலே I don't love you. சூப்பர். என்னடி இது? I love you னு 1000 பேர் எழுதிருக்காங்க. நம்மால பிரெட்டால எழுதினாலும் பெண்ட் ஆக மாட்டாரு. என்னாச்சு? ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். டிராஃபிக் ஜாம் இருக்கு. இறங்க இறங்க. ஹாய், அவன் தான் இவன். சாலா என்ன அடிச்சு போட்டு ஓடினவன். हेलो, मार दो उसको। Send backup immediately. A1 calling. A1 calling.
இவன் NSA சீக்ரெட் ஏஜென்ட் சக்தி சொல். Take her away! Take her away! ஜானகி வர்மா துபாயில இருந்து ருத்ரசூலத்தோட வந்துகிட்டு இருக்கான். வரட்டும், ஈஜிப்ட்ல இருந்து திரும்பி போக மாட்டான். நல்லா இருக்கியா ஜானகி வர்மா? நாட் ஜானகி வர்மா, ஜாக்கி. ஜாக்கி தி கிரேட். நாங்க போட்ட பிச்சை பணத்துலதான் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேங்கிறத மறந்து போயிடாத. 27 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைப்பட்ட ரகசியத்தை நான் தந்தேன். நீங்க அதுக்கு பதிலா தான் பணம் தந்தீங்க. அதுக்கு பேர் பிச்சை இல்ல, பிசினஸ். ஜாக்கி, அந்த ருத்ரசூலம் எங்க? எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆசை இந்த உலகத்திலே ரிச்சஸ்ட் மேன் ஆகணுங்கிறது தான். அந்த ஆசையை நீங்க தீர்த்து வச்சா இந்த சூலத்தை உங்ககிட்ட கொடுப்பேன். இல்ல யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட கொடுப்பேன். நானே விஷமுள்ள ஒரு ராஜனாகும். பாலூட்டி வளர்த்தவங்களையே கடிச்சு கொன்னுட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தவன். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கொண்டு வரலையா? அது துபாயில தான் இருக்கு. உங்களை நம்பி உங்க இடத்துக்கு அதை கொண்டு வரதுக்கு நான் ஒன்னும் ஜோக்கர் இல்ல, ஜாக்கி. என்னோட கோட்டைக்கு வந்து நான் கேட்ட பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு போ ஜாஃபர். மகா சுக்கிர கிரகணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல. லேட் பண்ண ரேட் ஏற ஆரம்பிக்கும். அப்புறம் ஆசை நிராசை ஆயிடும். பாய். அவன் சொன்ன மாதிரி செய்ய வேண்டியதான். நமக்கு வேற வழியே இல்லை.
இட்ஸ் ஆல் ரைட் மேன், இட்ஸ் ஆல் ரைட். ஐஸ்வர்யா, ஜுவாலமுக்கி எங்க? நம்ம டைமண்ட் பாக்ஸ், வேர் இஸ் இட்? ஜுவாலமுக்கியா லாக்கர்ல பணத்தோட சேர்த்து வச்சிருந்தோம். ஒருவேளை நீ அதை பார்க்காம எடுத்துட்டு போயிருப்ப. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஐஸ்வர்யா, யோசிச்சு பாருமா. ரவுண்டான பாக்ஸ், ஓம்காரம் ஸ்வஸ்திக்கு அடையாளம் போட்ட பாக்ஸ். பாக்ஸ்? கம் ஆன், வேர் இஸ் இட்? டெல் மீ. இல்லம்மா, எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. என்ன சார் இது? அட்டாக்ல இருந்து உங்க பொண்ணு சேஃபா திரும்பி வந்ததுக்கு சந்தோஷப்படாம ஏன் இப்படி அப்செட் ஆவறீங்க? மிஸ்டர் சிவராஜ், என் பொண்ணை விட இப்ப அதுதான் எனக்கு முக்கியம். என் பொண்ணு கூட டிராவல் பண்ண அத்தனை பேரையும் சர்ச் பண்ணு. மிஸ்டர் பிரதாப் சார், வேர் இஸ் சக்தி ஸ்வரூப்? ஆன் தி வே சார். Ask him to come to my chamber immediately. ஓகே சார். குட் மார்னிங் சார். ஹவ் ஆர் யூ? மிஸ்டர் சக்தி, இந்த அண்டர் கவர் ஆபரேஷனுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தாங்க? Who gave the orders to you? இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணதும் முதல் வேலையா நம்மள சேர்ந்த ஒவ்வொருத்தரும் இந்த தேச பாதுகாப்புக்காக, மக்கள் நலனுக்காக உயிரையே அர்ப்பணிப்போன்னு உறுதிமொழி எடுத்திருக்கோம் சார். அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த வேலையை செஞ்சேன். அன்னைக்கு நம்ம கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ஹோட்டல்ல டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்ண சார். அவங்க ஹோம் மினிஸ்டர் பொண்ணு எதுக்காக டார்கெட்டா வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சலாம்னு நினைச்சேன். அதனாலதான் அந்த பொண்ணோட செக்யூரிட்டியை நானே மானிட்டர்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போனேன் சார். அப்பதான் சார் அந்த பொண்ணு அவங்க வீட்டு செவத்தை தாண்டி குதிச்சதை பார்த்தேன். வீட்டுக்கு தெரியாம போன அந்த பொண்ணை அவங்க நிச்சயம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் சார். அந்த பொண்ணு மூலமா அவங்கள பிடிச்சிடலான்னு ஒரு கைடா நானே அந்த பொண்ணுக்கு அறிமுகமானேன். என் பிளானோட முடிவா அந்த குரூப்புக்கு சம்பந்தப்பட்ட மெயின் பர்சன் வசீம் மாட்டிருக்கான் சார். ரவி, வசீம் ஏதாவது சொன்னானா? ஏசிபி பானர்ஜி சாவுக்கு டெஃபினட்டா அவன் தான் காரணம் சக்தி. பட் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். சார், வித் யுவர் பெர்மிஷன் அவனை 1 hour என்கிட்ட விடுங்க. I will make him talk. சக்தி, அவன் விஷயத்தை ரவி பாத்துக்குவாரு. You don't involve. சார். பஹனா, நம்ம வசீமை NSA அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டைட் செக்யூரிட்டி உள்ள செல்ல அவன் இருக்கான். நமக்கு அதிக நேரம் இல்லை. இப்ப என்ன பண்றது? இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிற மகாவீரன் மேரா படா பேட்டா ராகா. வாங்க, இந்துஸ்தான் போலாம். என்னங்க இது? 10 நிமிஷத்துல களைச்சு போயிட்டீங்க. இத குடிங்க, கொஞ்சம் சக்தி வரும். சக்தி வருமா? சக்தி வந்தா அவனை சஸ்பெண்ட் பண்றதா, டிஸ்மிஸ் பண்றதா, எப்படி பனிஷ் பண்றதுன்னு தெரியாம நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். டிபார்ட்மெண்ட் சீஃப்னா என்னையே சீப்பா பாக்குறான். யார பத்தி பேசுறீங்கங்க? அடியே லூசி, NSA ஸ்பெஷல் ஆபீசர் தி கிரேட் சக்தி ஸ்வரூப். தேங்க்ஸ் டாடி. இத்தனை நாளுக்கு அப்புறமா என்ன கிரேட்னு ஒதுக்கிட்டீங்களே. பாத்தியா, எனக்கா கொண்டு வந்து எடுத்துட்டா இது அநியாயம். உங்களுக்கு எதுக்கு டாடி ஜூஸ்? தொப்ப பானை மாதிரி பெருத்திருக்கு, முதல்ல அதை குறைங்க. ஆமா, குறைக்கணுங்க. படிச்சது IPS, கிரிமினல் புத்திசாலித்தனம். அண்டர் கவர்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான். சொல்லாம போறதுதான் அண்டர் கவர்னு சொல்லுவாங்க. நான் என்ன பொண்ணு பார்க்க வைப்பா நான் சொல்லிட்டு போறதுக்கு? சொல்லுமா? அப்படின்னா டிபார்ட்மெண்ட் சீஃபான என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? அண்டர் கவர்ங்கிற பேர்ல இவன் ஹோம் மினிஸ்டர் பொண்ணோட அடிச்ச கூத்தெல்லாம் எனக்கு தெரியும். என்கிட்ட ஃபைல் இருக்கு. மிஸ்டர் சிவராஜ், இன்னொரு தடவை பர்சனல் மேட்டர் எடுத்து. சரிங்கண்ணா, சரி கொஞ்சம் இரு. அடடா, இன்னைக்கு அவனோட பிறந்த நாளுங்க. விடிஞ்சு எந்திரிச்சது விஷ் பண்ணாம பிளஸ் பண்ணாம என்னங்க இது? இது என்ன புதுசா? அம்மா, எனக்கு அவரோட திட்டு தான் பிளஸிங்ஸ், கோவம் தான் விஷஸ். சரிங்கண்ணா, நீ போய் கிளம்பு, கோவிலுக்கு போலாம். தேவதை மாதிரி இருக்கா. மேடம், நம்ம ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு சக்தியும் இவங்களும் தான். வணக்கம் ஆண்டி. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் தேவா. உங்கள மாதிரியே ஃபீல் ஆகி சக்தி சார் கூட 20 நாளா இவங்களை இச்சா சக்தியோட பாத்துக்கிட்டாரு. இவங்களும் சக்தி சார கிரியா சக்தியோட பாத்துக்கிட்டாங்க. அத நான் ஞான சக்தியில பாத்துட்டு இருந்தேன். சரிதா, அப்ப பொண்ண மாப்பிள்ள பார்த்தாச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. ஆன்டின்னு சொல்லும் போது உங்களுக்கு மேட்டர் கிளியரா போயிட்டோனோ? ஆண்டி, என்கிட்ட மிஸ் ஆன பொருள் சக்தி கிட்ட இருக்குமோன்னு பாக்க வந்தேன். இருந்தாலும் இருக்கலாம், பெட்ரூம் உள்ளதாமா இருக்கு. அதான் போய் பாத்துக்கோமான்னு சொல்றேன். வேற எதையோ நடத்திட்டாங்க.
சிலையா நீ வாசம் பார்த்து வந்தேனே ஓடி வாவா நீ நான் முதலாய் நீ முடிவாய் ஒன்றாய் நாம் என்றாக பூங்காற்று ஆற கழுவிட தீயாகும் மார்பிலே எறும்பென ஊரு உறைவிட ஒரு துணையாறு மன்மத அம்புகள் தைப்பது சுகமல்லவோ பல்லில் நீ சிரிக்க வெள்ளை நிலவினை நான் பார்த்தேன் கண்கள் கொண்ட நீ ஒரு சூரிய ஒளி கண்டேன் பெண்மையிலை வன்முறை செய்ய செல்லமாய் சிறங்குவதென்ன கண்ணே நீதான் காமன் கை சேரு வருகிற போது ராசாவே ராசாவே இவளது காத கனவினை பாது யுவராணி பூவு செய்த சிலையா நீ வாசம் பார்த்து வந்தேனே ஓடி வாவா நீ நான் முதலாய் நீ முடிவாய் ஒன்றாய் நாம் என்றாக நீ எப்படிங்க என்ன இதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்க? நானும் இப்ப அதைத்தான் கேக்குறேன். என்ன இதெல்லாம்? என் ஞாபகங்களை பையில வச்சுக்கிட்டு மனசுல காதலையும் வச்சுக்கிட்டு நான் ஐ லவ் யூன்னு சொன்னா ஐ டோன்ட் லவ் யூன்னு ரிப்ளை கொடுக்குறீங்க மிஸ்டர் சக்தி. அந்த வார்த்தை சொன்னது நான் இல்ல, பின்ன தோட்டத்துக்கெல்லாம் பணம் கேக்குற ஒரு கைகார கைடுக்காரன். அந்த கைடு சொன்னது சரி, இந்த ஆபீசர் என்ன சொல்றாரு? பார்த்தல, அப்புறம் எது கேக்குற? ஏமா? ஹாய் அங்கிள். எதையோ தேடிட்டு வந்தா கிடைச்சதா இல்லையா? அவனதெல்லாம் இங்கதான் இருக்கு, நல்லா பாத்துக்கமா. கிடைச்சிருச்சு ஆண்டி, உங்க பையனோட மனசும் புரிஞ்சிருச்சு. இப்ப நீ எங்களோட கோவிலுக்கு வா, இன்னைக்கு என் மகனோட பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே ஆபீசர் சக்தி. தேங்க்ஸ். எனக்கு விஷயம் தெரியாதனால கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டு வரலாம் ஆண்டி. எங்களுக்கெல்லாம் தெரியும் கண்ணு, நீதான் உனக்கு பெரிய கிஃப்ட். வா. சலாம் அலைக்கும் ஜாக்கி. அதான் நிறைய ஆபீஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் ஜாஃபர்.
உனக்கு இருக்கிற எல்லா ஆஃபர்ஸை விட அதிகமா கொடுக்கறதுக்கு நான் தயார். நீங்க கொடுக்க வேண்டிய ரேட்டையும் நீங்க வர வேண்டிய டேட்டையும் நான் டிசைட் பண்ணி சொல்றேன். பிகாஸ் ரூல்ஸ் ஆர் மேட் பை மீ, ஜாக்கி. சார், நம்ம புதுசா அப்பாயிண்ட் பண்ண செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அவதார் வந்திருக்கார் சார். அவதார். மிஸ்டர் ஜாக்கி, யூ ஆர் சோ லக்கி. எதுக்கு? திஸ் இஸ் மை ட்ராக் ரெக்கார்ட். 20 வருஷங்களா கோஹினூர் வைரத்து மேல ஒரு சின்ன ஈய கூட நான் உட்கார விடல. 21வது வருஷம் எங்க இருந்து வந்து தொலைச்சதோ தெரியல, ஒரு சின்ன ஈ வந்து உட்கார்ந்துருச்சு. அவ்வளவுதான். என்னோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு. ஆன் தி ஸ்பாட் ரிசைன் பண்ணேன். இங்க அந்த ஈ நுழைஞ்சா ரிசைன் பண்ண தேவையில்லை. யூ ஆர் சோ ஸ்வீட். நானே ஷூட் பண்ணிடுவேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் காட்டவா? கேன் யூ கம் ப்ளீஸ்? என்னது செக்யூரிட்டி இல்ல? That is Avtar. You come. What's it? Scientific security. That is Avtar. கண்ணுக்கு புலப்படாத ஹை வோல்டேஜ் லேசர் பீம்ஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், அதை சுத்தி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். தொட்டா. Very good, Mr. Avatar. Whatever you want, I'll give you. Yeah. Okay? Yeah. Yeah. I want this guy. கை போயிடும். Excuse me. போயிட்டு லேட்டா வாங்க. ஹலோ ஜாக்கி. பட்ரி, I'm sorry. ஈஜிப்ட்ல ஃபக்தூன் பார்ட்டி நான் கேட்ட பணத்தை கொடுக்கறேன்னுட்டாங்க. Deal finalized. Goodbye. ஜாக்கி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். Damn it. ஹலோ மாதேவா, அந்த ஜாக்கி ருத்ர சோளத்தை கொடுக்க மாட்டேன்னுட்டான். வாட்? எவ்வளவு கேட்டும் தர முடியாதுன்னுட்டான். ஓ நோ. அந்த ஈஜிப்ட்காரங்களோட அவன் டீலிங் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்றது? என்ன செய்யறதுன்னு எனக்கும் புரியலடா. சுவாமி, ஜுவாலமுக்கி ஐஸ்வர்யா கட்டியும் இல்லையா சாமி? அந்த ஜானகி வர்மா ருத்ர சூலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பக்தூனுக்கு அது வித்துலாங்கிற முடிவோட இருக்கான். இப்ப என்ன செய்யலாம் சாமி? நம்ம சங்கல்பத்தை ஜெகன்மாதாவே நிறைவேற்றி வைப்பா. ஹலோ, யூ பி ஹியர். எங்க பையன் சக்தீஸ்வரர் பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க சாமி. சரி. சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வித்ய வித்யபல ஆயுள் ஆரோக்கியைஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவ்யை நமः, ஓம் துர்காயை நமः, ஓம் குமாயை நமः, வரதாயை நமः. ஐஸ்வர்யா ஃபாதர் சொன்ன டைமண்ட் பாக்ஸ் இதுதான். இந்த டைமண்ட் பாக்ஸ் ஹரித்வார்ல என் கைக்கு கிடைச்சது. ஹலோ, நீங்க சொன்ன ஜுவாலாமுக்கி வைரம் கிடைச்சிருச்சு. இஸ் இட்? சுவாமி, ஜுவாலமுக்கி கிடைச்சிருச்சா? மிஸ்டர் சிவராஜ், ஜுவாலமுக்கியோட ஐஸ்வர்யா கூட்டிட்டு உடனே ஹம்பிக்கு வாங்க. இப்பவே கிளம்பி வரோம்.